கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட பேசி விசேஷித்த நன்மையால் நிரப்புவாராக. நம் ஜெபமுமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை கண்ணுறங்காமல் பாதுகாத்த தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதுமில்லை தூங்கும் என்று வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். சங்கீதத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக நடக்கணும் தான் என்ன பண்ணுவோம், ஆமாம் விரும்புவோம். எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக இன்றைக்கி கடைக்கு போனாலும் நாளைக்கே கட்டுங்க, அதை கட்டுங்க, அதை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிற உலகம். நம்மளும் என்ன ஸ்பீடாக இருக்கும். அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கேட்குற செய்தியெல்லாம் போய் இன்றைக்கி 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஆமாம் அரை மணி நேரம் என்ன பண்ண செய்தியெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு செகண்டில் செய்தி என்ன பண்ணுது வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தலைப்பு செய்தி மட்டும் பேப்பர் பார்த்தா தலைப்பு செய்தி பார்த்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி அந்த உள்ள காரியத்தை பண்ண மாட்டோம், அப்போ நான் பார்க்க மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்புகிற வரும்பொழுது அதை சீவ விருட்சம் போல இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கி துரித உணவு அப்படின்னு நான் போட்டிருப்பான். ஆமாம், வெந்து வேகாமல், பாதி வரிசையை வெந்து வேகாமல் அடித்து வடிக்காமல், அதில் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு வயிறு வலி வாயு வலியெல்லாம் வந்து, ஆமாம் சோத்திரம். அதனால் ஆண்டவருடைய அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நான் அவருக்கு கொடுத்து கூட ஜெபம் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் பயங்கரமான பிசாசின் போராட்டத்தில் இருந்த ஒரு பிள்ளை. அப்போ நான் போய் தொடர்ந்து செபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த இடத்துல நான் செபிக்க போகிறப்போ அந்த பிள்ளை விடுதலாகும் சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அந்த பிள்ளைகள் நான் செபிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி அந்த மகளை விட்டு வெளியேறினது. வெளியேறினா ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுங்கன்னு கேட்குறேன். அப்போ ஆண்டு சொன்னார், நீங்கள் இப்போ உடனே நான் கொடுத்துருவேன், சுகத்தை கொடுத்துருவேன், ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆமாம் என்னை மறந்துடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அது ஒரு சேதம் அணுக அப்படி என்ன பண்ணுவேன், நான் பாதுகாப்பேன். எந்த விட அனுமதி என்ன பண்ணாது அந்த பிள்ளைக்கு வராது. ஆனாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தில் நன்மைகளை அவர் என்ன பண்ணுவேன், நான் அநேக ஆசீர்வாதம் செய்து சொன்னேன், ஆனால் செஞ்சேன், அதை மறந்துட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவேன், அந்த நன்மைகளை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை, நிபந்தனைகளை ஆண்டு கொடுக்கும் பொழுது அவங்க அதை கீழ்ப்படியும் பொழுது அந்த துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கிடச்சி என்ன பண்ண அதை மறந்து போகிறாங்க. ஆனால் லேட்டாக கிடச்சி என்ன பண்ணுவாங்க, அது பொறுமையாக இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஆமாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி பண்ண அதை பொறுமையாக பாதுகாத்து போதாத என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. இப்போ கண்ணாடி கிளாஸ் நம்ம டப்புன்னு போட்டாலும் டப்புன்னு உடஞ்சிடும். அதான் வாழ்க்கை என்பது கண்ணாடி கிளாஸ் மாதிரி தான். நம்ம கவனமாக நம்ம கையாளும் பொழுது, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகள் இருந்த படிப்பு எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், சில கவனத்தோடு கூட தான் என்ன பண்ணுவோம் செய்யணும். இந்த இடத்துல அலைமாக போட்டுக்கு பாருங்கள், ஆரம்பத்திலே துரிதமாய், ஆமாம் உடனே ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, ஆமாம் செய்வார். கல்யாண வீட்டில் ஆண்டவர் பார்க்குறாரு, இங்கே திராட்சை ரசம் காலியாகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, திராட்சை காலி என்ன ஒரே ஒரு பதட்டம், ஒரு போராட்டம் இடத்துல உண்டாகுது. ஆண்டவரே என்னப்பா செய்கிறதுன்னு சொல்லி பதப்பட நின்றுருக்காங்க திராட்சைங்களா. இப்போ ஏசுறது அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ என் வேலை என்ன வரலைங்கிறார். ஆனால் உடனே தேவை அந்த அந்த கல்யாணத்தில் உடனே சாப்பாடு வேணால் உட்காந்துட்டாங்க, உடனே சாப்பாடு போட்டு கொடுக்கணும். ஆனால் இங்கே இடத்துல நம்ம அந்த திருமண காரியத்தில் சாப்பாடு கொடுக்கும். அந்த திராட்சை ரசம் தான் அவங்களுக்கு உணவாக இருந்தது இஸ்ரேல் நாட்டில். ஆனாலும் பாருங்கள், அந்த நேரத்தில் சாப்பாடு கலையாச்சு, எல்லாம் கலையாச்சு. உடனே இயேசுவிடத்தில் இந்த செய்தி போகுது. உடனே ஆண்டவர், என் வேலை இன்னும் வர, ஒருவேளை உங்கள் வேலை கூட இன்னும் வராமல் இருக்குது, இந்த காரியத்துக்கு ஆண்டவர் தாமதப்படுத்துகிறாரு, இந்த காரியத்தை ஏன் லேட் பண்ணுறாரு, எல்லாமே நன்மைக்கு தான். உங்களை காரியங்கள் தாமதமாக நம்ம அதை போய் போஸ்ட் பண்ணி அதை அதிகமாக பண்ணி நம்மளுக்கு தான் அதிகமாக அழுத்தங்களோடு தேவையில்லாத தலைவலியோடு. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். நம்முடைய குடும்பத்தில் ஊழியத்தை செய்வார். நம்ம அதை காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சீக்கிரமாக கிடச்சி என்ன பண்ணாது, அதோடைய அருமை நம்மளுக்கு தெரியாமல் போகும். ஆமாம் அவன் சில பிஞ்சிலே என்ன பண்ணுவாங்க. அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு என்ன பண்ண எதுவுமே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்.
நீடித்த நாட்களாக இருதயத்தை இழைக்க பண்ணக்கூடியது. ஆனால் அது விரும்புகிற வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆனால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். சில காரியங்கள் தாமதமாகுது, ஏன் ஆண்டவர் சீக்கிரம் செய்ய மாட்டார்னா அது நிச்சயம் செய்வார். இப்போ யோசேப்பு தான் இருக்கிற, ஆண்டவர் உடனே நட்சத்திரத்தை காமிச்சார், எல்லாத்தையும் காமிச்சார், உடனே உயர்த்திருக்கலாமே. எத்தனையோ காலங்கள் எடுத்தது, குழியில் அனுபவம், நிறைய பேர் அவன் அவமானப்படுத்தினாங்க, அவனை குலசியை திட்டம் பண்ணாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யோசேப்பை கர்த்தர் புடமிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம புடமிடப்படுகிறோமா? நிச்சயமாக கர்த்தர் முடிசூட்டுவார். ஆமே. அந்த ஆசீர்வாதம் வேகமாக கிடச்சிருந்தா அந்த யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த நாட்கள் கழிக ஆனால் கர்த்தர் நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். அது நம்ம துரிதமாக கிடக்கிற ஆசீர்வாதத்தினால என்ன பண்ண அப்படிப்பட்ட கருத்தை ஆண்டவர் நிச்சயமாக வாழ்க்கையை செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்கள் ஜெபத்துக்கும் உங்கள் விண்ணப்பத்திற்கும் உங்கள் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சீக்கிரம் நடக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி முடிப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, துரிதமாய் இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஒருவேளை கவலையோடு இருப்பானால் ஆண்டவரே இந்த காரியத்தில் கர்த்தர் ஆண்டவரே பொறுமையாக இருந்து அற்புதங்களை செய்ய நீ வல்ல. சில காரியத்தில் சீக்கிரமாக செய்கிறீங்க, சில தாமதமாக செய்கிறீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்யப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும்.